ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் ஒரே ஓர் எண்ணம் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய எங்கள் அனைவருக்கும் ஒரே ஓர் எண்ணம் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாவாகிய நான் தந்தையுடன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாவாகிய நான் எங்களுடைய உண்மையான வீடாகிய ஆத்மலோகத்துக்கு செல்ல வேண்டும். இந்த எண்ணம் தான் எங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இந்த ஏற்றம் உங்களை எல்லா துக்கங்களில் இருந்தும் விடுவித்து தந்தையைப் போல் ஆக்கும். குழந்தாய், நீங்கள் இறுதியில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவை உங்களை சக்தி வாய்ந்ததாக ஆக்கி 5 தத்துவங்கள் கொண்ட இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரிக்க வருகின்றன. உங்களை ஓர் உயர்ந்த ஆத்மாவாக கருதி தந்தையின் நினைவில் இருங்கள். அப்போது எல்லா புயல்களும் ஆசீர்வாதங்களாக மாறும். எல்லா புயல்களும் ஆசீர்வாதங்களாக மாறும். ஆதலால் பலசாலிகளாகி அவர்களுக்கு பயப்படாமல் உங்கள் இருக்கையில் அமர்ந்து அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து ஒளியாக மாறுங்கள். அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து நாங்கள் ஒளியாக மாற வேண்டும். குழந்தைகளே, இந்த சரீரத்தை பற்றிய எந்த கணக்கு வந்தாலும் இந்த உடலை தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு தந்தையின் நினைவுகளில் அமருங்கள். விரைவில் தந்தை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். குழந்தைகளே, பழைய கணக்குகள் தீர்க்கப்படும் போது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் குழந்தைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பாபாவை மட்டும் நினைவு செய்கிறார்கள். உங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்யாதீர்கள். குழந்தை தந்தையின் ஸ்ரீமத் 100% பின்பற்றும் போது, அதில் கவனமாக இருக்கும் போது எந்தவிதமான தடையும் உங்களுக்கு ஏற்படாது. தந்தையின் ஸ்ரீமத்தில் 100% கவனமாக இருங்கள். ஏனெனில் இந்த முயற்சியானது நிரந்தரமானது. நிரந்தர முயற்சி மட்டுமே உங்களை உலகத்திலிருந்து பிரித்து தந்தையின் அன்புக்குரியவராக மாற்றும். அந்த நேரமும் தந்தையின் கண்களுக்கு முன்னால் உள்ளது. விரைவில் நீங்களும் அதை அனுபவிப்பீர்கள். குழந்தைகளே, அர்ப்பணிப்பு உணர்வை காலத்திற்கு ஏற்றவாறு அதிகரித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் அர்ப்பணிப்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். நான் மற்றும் என்னுடைய தன்மையில் இருந்து விலகி இருங்கள். துக்கம், கௌரவம், அவமானம் எல்லோரும் இதே நிலையில்தான் இருப்பார்கள். குழந்தைகளே, உங்கள் அர்ப்பணிப்பு உணர்வு எவ்வளவு அதிகமாகின்றதோ அவ்வளவு எளிதாக உடலற்ற நிலையில் நிலை பெற முடியும். ஆசைகள் தீரும். மன நிறைவு, திருப்தி, மகிழ்ச்சி, மேலும் வைராக்கியமும் உற்சாகமும் நிலைத்திருக்கும். மேலும் செயல்களை செய்யும் போது நீங்கள் செயல்களிலிருந்து விலகி கர்மாதித் நிலையை அடைவீர்கள். நீங்கள் பல செயல்களை செய்யும் போது அந்த செயல்களில் இருந்து விலகி கர்மாதித் நிலையை அடைவீர்கள். குழந்தைகளே, இந்த நிலை தந்தைக்கு சமமான நிலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நிலையாக இருப்பதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் எளிதாக வெற்றியை அடைவீர்கள். உங்கள் எண்ணங்களும் நிறைவேறத் தொடங்கும். குழந்தைகளே, கவனம் செலுத்துங்கள். என்னுடையது எதுவோ அதை
உங்களுடையதாக ஆக்க முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சியே குழந்தைகளாகிய உங்களை கௌரவத்துடன் தேர்ச்சி பெறச் செய்யும், வெற்றியடையச் செய்யும். ஓம் சாந்தி.